அமீர் ஆலம்பனா எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தாங்க. என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆலம்பனா யார் நீங்க? என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்தப்புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு, இளவரசியின் முகம் போல முழு நிலவு என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா, மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது நான் கண்ட கனவு. இது கனவுல்ல, நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும். அலாவுதீன், நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆள தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு.
முறை பழகிய கரம் பல முறை தழுவிட வரும் உடலொரு ரதம் 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 உலகிடும் நிதம் 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 இரவில் நான் தான் ராணி என் மேனி பொன்மேனி பூமேனி பட்டாடை பொட்டாட பொத்தோடு முத்தாட கட்டான சிட்டாடுது செவ்வாயில் தேனூர சிந்தாமல் கொள்ளாமல் செவ்வல்லி மொட்டாடுது செவ்வல்லி மொட்டாடுது அல்லாவுதீன், என்னடா கடை திறக்க நேரமாச்சு புறப்படல? இங்க உட்கார்ந்துட்டு என்ன யோசனை? எப்ப பார்த்தாலும் கடை வியாபாரம் சம்பாத்தியம் இவ்வளவுதானா? வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லையா? எனக்கு என்னப்பா, கடைக்கு போறதுக்கு நேரமாச்சுன்னு கேட்டேன். எனக்கு என்ன, உட்கார்ந்தா உட்காரு, இல்ல போ. வியாபாரத்துக்கு அம்மா. என்னடா? நல்ல கையே. சரி சரி, விஷயத்துக்கு வா. அது நான் சொல்லுவேன், அப்புறம் நீ உனக்கு என்னத்துக்குடா சின்ன பையன் உனக்கு வேணாம் அப்படிம்ப. என்னத்துக்கு? சொல்லு மகனே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன்ல. நிறைவேற்றி வைப்பேன்ல? அப்ப அலீஃப்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, நீங்க தனியா வீட்டு வேலையெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால நான் உடனே ஒரு நிக்காக செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். அதுக்கு தானே இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன். இன்னைக்கே பொண்ணை தேடுறேன். அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாம்மா. நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன். பொண்ணு யாருன்னு சொல்லு. இன்னும் பெரிய இடத்துல இருக்கு. எங்க வேணும்னாலும் இருக்கட்டுமே. அவங்க பாப்பா யாருன்னு சொல்லு, நான் போய் கேக்குறேன். அவ பாப்பா நம்ம நாட்டு ராஜா. பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த நாட்டு இளவரசி ரோஷினி. என்னடா மகனே சொல்ற? உன் தலைக்கு ஆபத்து. விளையாடுறியா? நிஜமாத்தம்மா சொல்ற. அல்லாஹ், விபத்தை விலைக்கு வாங்கிக்கிறியடா. நீ பயப்படாதம்மா. நான் ராஜகுமாரியை சந்திச்சு பேசிட்டேன். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம். நீ எனக்காக உடனே அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட பொண்ணு கேட்கணும். போக மாட்டியா? சரி, அப்படின்னா நான் ராஜகுமாரியை பலவந்தமா தூக்கிட்டு வந்துருவேன். ஐயோ வேண்டாம் மகனே, நானே போறேன். உன் தலையை வெட்டுறதுக்கு பதிலா உனக்காக என் தலையை வெட்டட்டும்.
இல்லம்மா, இன்னைக்கு நம்ம ராஜா முடிசூடி பட்டத்துக்கு வந்த நாள். இன்னைக்கு பிரஜைகள் என்ன கேட்டாலும் மனசு கோணாம தர்றது வழக்கம். அது தெரிஞ்சுதான் உன்னை அனுப்புறேன். சரி, போறேன். அமீர், என்னுடைய அம்மா இந்த தேசத்து ராஜாவை சந்திக்க போறாங்க. அவங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொக்கிஷங்களையும் அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு தேவையான குட்டிகள் வேணுமா? ஏற்பாடு செய். இந்த பெண்கள் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும் போதும் போதும். அம்மா